ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கேனிய சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்டிஃபிகேட் காப்பி, அதாவது பத்திர நகல் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு இ-சேவை மையம் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. வந்துட்டு ஃபோன்லேயும் பண்ணலாம், இல்லை சிஸ்டம் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஃபஸ்ட்டு எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஈஸி அப்படின்னு டைப் பண்ணாலும் ஈஸி ஆன்லைன் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு லிங்க்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வரும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு போகலாம். இல்லைனா ஷார்ட்டாக டிஎன் ரெஜினெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணாலுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு லாங்குவேஜஸ் இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் மாற்றோன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா தமிழில் இருந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா தமிழ்னு கேட்கும், தமிழில் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்னு கேட்கும். அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இது வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அது தனி வீடியோ நான் போகிறேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனாக அந்த எண்ட் கார்டில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை வச்சு லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பின்னு இருக்கும். அதாவது அந்த சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கிறதுல 4வது பாக்ஸ் சிஸ்டம் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அதை அதுலேயும் டேரெக்டாக கிளிக் பண்ணி போகலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா மேலே ஹோம், அபவுட் அஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இ சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இ சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பி, அதுதான் பத்திர நகல்னு சொல்கிறது. பாட்டா சிசின்னு கூட சொல்லுவாங்க. வந்துட்டு சர்ச் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி போனீங்கனாலும் டேரெக்டாக அந்த அப்ளை பண்ணுற பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ரெக்வஸ்ட் லிஸ்ட்டுனா ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்குது அந்த லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணதெல்லாம் அதில் லிஸ்ட் ஆகும். அதில் பேமெண்ட் பண்ணதெல்லாம் ரிட்டன் நம்மளுக்கு வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை பர்த்தா டெத்துன்னு இருக்கும். இது வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பர்த்தும் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இல்லை வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தபடி. வந்துட்டு என்ன டாக்குமெண்ட்டு டைப்பு கொடுத்துட்டு அடுத்த டாக்குமெண்ட் நம்பரு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், கரெக்டான ரெஜிஸ்டர் ஆஃபீஸு எந்த இயர் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதை கரெக்டாக கொடுங்க. கீழே வந்து கேப்சா கொடுத்து சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே டேட் காமிக்கும். இப்போ ஓல்டு டாக்குமெண்ட்னா டேட் வந்துட்டு இப்போ தான் அப்லோட் பண்ண டேட்டு காமிக்கும். இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக 2000 மேலே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த என்னைக்கு பத்திரம்ச்சோ அந்த டேட்டு ரெஜிஸ்டர் டேட்டு கரெக்டாக இருக்கும். அதுவும் நார்மலாக ஈஸி பார்த்துக்கோங்க, ஓஆர்எல்சி அது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அப்ளை பண்ணலாம். சில இதுக்கு மிஸ்மேட்ச் ஆகும், ஆனால் டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் கரெக்டாக என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓகேவா சாமி நீங்கள் என்டர் பண்ணலாம் டீட்டெயில் கரெக்டானான்னு கேட்கும், அது கொடுத்துட்டு இது பண்ணுங்கள். சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இது வந்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணணும்னு கிடையாது, மேண்டிட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஃபில் பண்ணிக்கோங்க. திருப்பி இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கேட்கும். சப்மிட்டுன்னு கொடுத்தோடனே பே லேட்டர், பே நவுன் 2 ஆப்ஷன் கேட்கும். இது வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ டேட்டா பே பண்ணுங்கள், இல்லை அப்புறம் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பே லேட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். பே லேட்டரில் போய் லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட ரெக்வஸ்டர் லிஸ்ட்டுக்கு வந்துடும். ரெக்வஸ்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் அந்த டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் நம்பர் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு ரெக்வஸ்டர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்டர் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணாததெல்லாம் அதில் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போகலாம். திருப்பியும் அந்த என்டர் பண்ண டீட்டெயில் கேட்கும், அதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணாமல் சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்து பே நவ் கொடுத்துட்டதுக்கப்புறம் இல்லை மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேலை வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூபிஐ கேட்கும், அடுத்தது வந்துட்டு QR யூஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணலாம். மீதியெல்லாம் நெட் பேங்கிங் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சிம்பிள் தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் வந்துட்டு யூபிஐயில் போய்ட்டு QR கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும், இங்கே ஓப்பன் ஆகும். QR ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் இந்த QR வந்துட்டு சர்வே இஷ்யூனால வராமல் இருக்கும். அப்போதைக்கு மட்டும் நீங்கள் வேறு பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் முடிச்சோன்னே ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் PDF, அதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் PDF டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் PDFன்னு கொடுத்தோன்னே உங்கள் அந்த ரெசிப்ட் டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் அதை கஸ்டமர் வேணால் பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் யூஸ்னால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இன் ஃபியூச்சர் கேஸ் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ்னால் நம்ம அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்னால் கேளுங்க. நான் அதுக்கு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். வேறு எதை பற்றி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை வீடியோவாக போடுறேன்.